மாமலை மருதமலை முருகா தாயே மருதமலை மாமணியே முருகையா மருதமலை மாமணியே முருகையா பக்தர்கள் கொண்டாடும் கந்தையா மருதமலை மாமணியே முருகையா மனமிகு சந்தன பழகிய குங்குமம் மனமிகு சந்தன பழகிய குங்குமம் ஐயா உனது மங்கள மந்திரமே மருதமலை மாமணியே முருகையா பக்தர்கள் கொண்டாடும் கந்தையா மருதமலை மாமணியே முருகையா தைப்பூச நன்னாளில் தேருடன் திருநாடும் பக்தர்கள் கொண்டாடும் கந்தையா தைப்பூச நன்னாளில் தேருடன் திருநாடும் பக்தர்கள் கொண்டாடும் கந்தையா மருதமலை மாமணியே முருகையா கோடிகள் குவிந்தாலும் கோமகனை மறவே ஆ, கோடிகள் குவிந்தாலும் கோமகனை மறவே நாடியல் பிழை தீர்க்க நான் வருவேன் அச்சுதல் நினைவாரி ஆறுதல் உருவாக எழும்பிறப்பிலும் உன்னை எட்டுவேன் மருதமலை மாமணியே முருகையா சக்தி திருமகள் முத்துக்கு மனனை மறவே நான் மறவே பக்தி கடலென பச்சு பெருகிட வருவேன் நான் வருவேன் சக்தி திருமகள் முத்துக்கு மனனை மறவே நான் மறவே பக்தி கடலென பச்சு பெருகிட வருவேன் நான் வருவேன் பரமணி திருமகனே அழகிய தமிழ் மகனே பரமணி திருமகனே அழகிய தமிழ் மகனே காண்பதெல்லாம் உனது முகம் அது ஆறுமுகம் காலமெல்லாம் எனது மனம் உருகுது முருகா அதிபதியே குருவரனே அருணிதியே சரவணனே பணியது மலையது நதியது கடலது சகலமும் உனதொரு கருணையில் எழுவது பணியது மலையது நதியது கடலது சகலமும் உனதொரு கருணையில் எழுவது வருவாய் புகழே வேலையா. தாயே மகனே எங்கிருந்து வருகிறீர்கள்? குமரியிலிருந்து வருகிறேன் அப்பா. குமரியிலிருந்து கிளம்பி நீங்கள் இங்கு வருவதற்குள் இந்த நிலைமை ஆகிவிட்டது. உட்காருங்க. ஒரு நல்ல நிகழ்வு, பக்தி பாடலோடு நிகழ்வு துவங்கி இருக்கிறது. பக்தி பாடல் மட்டுமே இருந்தால் சாமி கும்பிட்றது ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் சாமி கும்பிடுவோம், 10 நிமிஷம் சாமி கும்பிடுவோம். எங்கள் ஊரில் ஒரு ஆள் 1 மணி நேரம் சாமி கும்பிட்றான். ஏன்டா 1 மணி நேரம் சாமி கும்பிட்றான்னு கேட்டேன். 2 நிமிஷம் எனக்காக நான் சாமிக்கிட்ட வேண்டுவேன், மிச்சம் நேரம் எல்லாமே என்கிட்ட வட்டிக்கு வாங்கினோம் பூரா நல்லா இருக்கணும்னு சாமி கும்பிடுவேன் அப்படின்னா. அப்படிலாம் மக்கள் இருக்காங்க.
ஆனா ஒரு நல்ல முயற்சியாக, ஒரு புது முயற்சியாக முதல் முறையாக சேலம் மண்ணிலே ஒரு நல்ல நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஏறக்குறைய ஆரம்பித்து அரை நாட்கள் கூட ஆகவில்லை, இதுவரை 2500 பேர் உள்ளே வந்திருக்கிறார்கள் என்பது ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இப்பொழுது வந்திருக்கிற பேச்சாளர்களை கொங்கு எக்ஸ்போ நிர்வாகத்தின் சார்பாக, குழுமத்தின் சார்பாக வரவேற்க இருக்கிறார்கள். பேராசிரியர் அபு அவர்களுக்கு பொன்னாடை போட்டி சிறப்பு செய்யப்படுகிறது. நல்ல கைதட்டல் கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து பாண்டிச்சேரி கௌதமி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து சென்னை ராணிக்குமார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து சன் டிவி லலிதா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி சிறப்பு செய்யப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நகைச்சுவை நாவலர், இந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவர், தொலைக்காட்சி புகழ் தேவக்கோட்டை மகாராஜன் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக கௌரவிக்கப்படுகிறது. ஒரு நல்ல தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை நிற்பது ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா என்ற ஒரு நல்ல தலைப்பை கொடுத்திருக்கிறாங்க. நல்ல ஒரு கைதட்டிக்கலாம், ஒண்ணு வஞ்சகம் பண்ண வேண்டியதில்லை. இந்த பயலுகள் எல்லாமே கொஞ்சம் ஜாலியாக உட்காந்துருக்கான். சின்ன பசங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக இருப்பான். ஏன்னா பொங்கலுக்கு 9 நாள் லீவு வருது அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் உட்காந்துருக்கான். பெற்றவங்களுக்கு என்ன, இப்போ தான் ஆஃப் இயர்லி லீவு முடிஞ்சு ஆரம்பித்தாங்க, திருப்பி லீவ் விட்டாங்களேன்னு நம்மளுக்கு கவலையாக இருக்கும். ஆனால் அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த 1.5 வருஷம் கொரோனாவில் இப்போ ஸ்கூல் இல்லை, எங்களை மாதிரி டீச்சர்ஸ் எல்லாம் இவங்களையெல்லாம் பூங்கொத்து கொடுத்து வரவேற்க சொன்னாங்க. நாங்கள்லாம் பூங்கொத்தோடு போய் நிற்கிறோம். வந்தவனில் 2 பேர் சொல்கிறான், இந்த கொரோனாவில் யாரோ சாவறான், அந்த வாத்தியாரெலாம் அவ்வளோ உள்ள இருக்கு அப்படிங்கிறான். ஏன்னா அவனுக்கு அதில் அவ்வளோ பெரிய சந்தோஷம். அதில் பாருங்க, ரொம்ப ஒரு நிறைவான ஒரு விழா. இப்போ மஞ்சுநாதன் அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார். ஒரு குடும்ப சம்பந்தமான தலைப்பு. ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னு அன்னைக்கு ஒரு பாட்டுல சொன்னா, அழகா சொன்னா, சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள், பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள், சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள், பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள், சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள், சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள், அன்பெல்லாம் பொங்கட்டும் காதல் வெள்ளங்கள், ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம். சொல்லித் தாருங்கள் பள்ளி பாடங்கள், இன்னும் என்னென்ன மன்னன் லீலைகள், சொல்லித் தாருங்கள் பள்ளி பாடங்கள், இன்னும் என்னென்ன மன்னன் லீலைகள், தங்க பாவை அங்கங்கள் எங்கள் சொந்தங்கள், தங்க பாவை அங்கங்கள் உங்கள் சொந்தங்கள், தந்தை போல் தந்தை மேல் ஏந்திக் கொள்ளுங்கள், ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் 100
பாடலாம் பாடலாம். லேசா ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். இப்பொழுது இந்த நிகழ்வில் எங்களை எல்லாம் அழைத்து வந்திருக்கக்கூடிய இந்த கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கோவை KR மஞ்சுநாதன் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்யப்படுகிறது. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். நல்ல ஒரு நிகழ்வை காண்பதற்காக இருக்கிறீர்கள். வாழ்க்கையில் இன்னைக்கு மனைவி எப்படி பொறுப்போடு இருக்காங்களா, இல்ல ஆண்கள் கணவன் பொறுப்போடு இருக்காங்களா, பிள்ளைகள் ஆண் பிள்ளை பொறுப்போடு இருக்காங்களா, பெண் பிள்ளை பொறுப்பா இருக்காங்களா? ஒன்றும் இல்லை சார். நேற்று என் மனைவிக்கு ஃபோன் பண்ணேன், ஃபுல் ரிங்காய் கட் ஆயிடுச்சு. போய் ஏண்டி ஃபோன் பண்ணேன் எடுக்கலைன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? டிவி சவுண்டில் கேட்கல, வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், வாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இதை நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இது சொல்லலாம்ல சார்? ஏன்டி ஃபுல் ரிங்காய் கட் ஆகுது ஃபோன் எடுக்கலைன்னு கேட்குறேன். ஒரே ரிங்கில் எடுக்கிறவளா பார்த்து நீ அடிக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறான். ஒரு ரிங்கில் எடுக்கிறவளை நான் இன்னமே எங்கே போய் தேடுறது? 25 வருஷம் அப்படியே கிடைச்சாலும் அவள் ஒரு ரிங்கில் தான் எடுப்பாளா? யோசிச்சு பாருங்க. அப்போ பொறுப்பு இருக்கா பெண்களுக்கு? பேசுறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. இல்லைங்க, ஆண்கள் தாங்க உழைக்காம ஊர் சுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்காக 3 பெண்கள் வந்திருக்காங்க. இதில் ஆண்களுடைய உழைப்பு தான் என்ற அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்கப்போது யார் புகழ், சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளு புகழ், ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப் புகழ், பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வலம் வந்திருக்கக்கூடிய, சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் என்ற திரைப்படத்தில் நடித்ததன் மூலமாக திரைப்பட நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை விவசாயி KR மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுப்போம். அசைய காதில் தூது விட்டு ஒரு ஆம்பளை எழுப்பி விடுறேன், லேடிஸ் போடுற பாட்டு போடுறீங்க, நீனு எந்த வித வெக்கம் இல்லாம நளினமா அப்படி ஸ்டெப் பண்ணிட்டு லைட்டா போடுற மேடைக்கு தகுந்த மாதிரி. அவருக்கு இணையும் திணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் சேலம் வைசியா கல்லூரியிலே கணிப்பொறியியல் துறை பேராசிரியராக ஏறக்குறைய 12 ஆண்டு காலம் பணியாற்றி தன்னுடைய திறமையின் காரணமாக மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியிலே 2 ஆண்டுகள் பணியாற்றி தற்சமயம் விடுமுறைக்கு வந்திருக்கக்கூடிய கணிப்பொறியியல் துறையிலே முனைவர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி பேராசிரியர் முனைவர் திருவாரூர் அபு அவர்கள் வந்திருக்காங்க. இது மனுஷன் செய்கிற வேலையாண்ணே. பேராசிரியர் அறிமுகப்படுத்துறேன், சொப்பன சுந்தரி பாட்டை போடுறீங்க. இப்ப சொப்பன சுந்தரி நிலைமை என்ன இருக்குன்னு நான் சொல்ல முடியுமா? இது ஆண்கள் அணி இல்லை, பெண்களின் பொறுப்புத்தான் என்ற அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர். நம்மளுக்கு ஆந்திராக்காரன் தண்ணி தர மாட்டான், கர்நாடகக்காரன் தண்ணி தர மாட்டான், கேரளாக்காரன் தண்ணி தர மாட்டான். எப்போ போனாலும் தண்ணி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான். ஆஃபா வேணுமா, ஃபுல்லாக வேணுமா, எல்லாம் கொடுக்குறான். பாண்டிச்சேரியில் யாரா படுத்து கிடக்கிறான்னு பார்த்தா தமிழ்நாட்டிலேருந்து போனவனா தான் இருக்கான். ஏன்டா படுத்துட்ட, விலை குறைச்சி நான் இங்கே சாப்பிட்றேன் அப்படின்றான். அதுவும் மெகா தொலைக்காட்சியிலே ஒரு கலக்கு கலக்கி கொண்டு இருக்கக்கூடிய பெண்கள் தினத்தன்று ராஜ் தொலைக்காட்சியிலே பேசி தனக்கென ஒரு மிகப்பெரிய பெண்கள் ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் மிகப்பெரிய ரசிகர் வட்டத்தை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு, முத்து முத்து கண்ணால அவன் சுத்தி வந்தான் பின்னால, மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு. அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் சன் தொலைக்காட்சியினுடைய காமெடி ஜங்ஷன் என்ற நிகழ்வில் தோன்றி மக்களுடைய பெரும் ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய சின்னத்திரை நடிகையாக வலம் வரக்கூடிய, எந்த நேரத்திலும் எந்த தலைப்பு கொடுத்தாலும் உடனடியாக பேசக்கூடிய திறமைப்படுத்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய
அன்பு மகள் லலிதா அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைத்தட்டல். அடியாத்தாடி மனசொன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா? உயிரோடு உறவாடும் ஒரு கோடி ஆனந்தம். அவங்க புருஷன் வந்தா தெரியும் உங்களுக்கு தான். அவ வீட்டுக்காரர் மிலிட்டரி சார், இப்பதான் லீவுக்கு வந்திருக்கு. இன்று சிறப்பு அழைப்பாளராக வருவதற்கக்கூடியவர் திரைப்பட பின்னணி பாடகி. பின்னணி பாடகினா பாடுவாங்க, அந்த பின்னாடி நின்று பாடுவாங்க ஒரு 12 பேர், அதுல உள்ளவங்க பின்னணி பாடகி. பழைய பாடல்களை அவ்வளவு தத்ரூபமா பாடுவாங்க சார். உண்மையிலே நீங்க கேட்டு பார்க்கலாம், பழைய பாட்டு அவங்கள மாதிரி பாட முடியாது. பழைய படத்துல நடிச்ச நடிகர்லாம் இப்ப இல்ல, போய் சேர்ந்துட்டாங்க. பழைய படத்தை எடுத்தவங்களும் இப்ப இல்ல, போய் சேர்ந்துட்டாங்க. பழைய படத்துல பாடினவங்களும் இப்ப இல்ல, போய் சேர்ந்துட்டாங்க. இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டிருக்கிறார். விரைவில் எதிர்பார்க்கிறோம் இவருடைய பாடல் வெளிவர. அந்த அளவுக்கு பாடக்கூடிய அம்மா சென்னையில ஒரு தனியார் பள்ளியில மியூசிக் டீச்சரா இருக்காங்க, இசை ஆசிரியை. இந்த கொரோனா காலத்துல அந்த ஸ்கூல்ல அந்த அம்மாவுக்கு சம்பளம் கொடுக்கல. நம்ம மஞ்சுநாதன் தான் நம்ம டீம்ல பாடுற புள்ள இப்படி பணம் இல்லாம சிரமப்படுதுன்னு திருப்பூர்ல ஒரு பெரிய பனியன் கம்பெனி, 200 கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனியில இந்த அம்மாவை மேனேஜரா சேர்த்து விட்டாங்க. ஒரு பெண்ணாக இருந்தாலும் 1.5 ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்போ கம்பெனியை மூடிட்டாங்க சார். அவ்வளோ ஒரு ராசியான ஆளு. அந்த ஓனர் அடுத்த கம்பெனியில் போய் பணியனுக்கு பிசிறு வெட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா பாருங்க. இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்றம் திருப்பூர் போயிருக்கு. பசு மேம்பாலத்தில், புஷ்பா மேம்பாலத்தில் ஏறி இருக்கு. 200 கோடி சொத்து உள்ள ஓனரு 10 பணியனை தோல்லே போட்டு வித்துக்கு தெரிஞ்சிருக்கா சார். இந்த அம்மா மேலேருந்து கூப்பிட்டு ஓனர் அப்படின்னு இருக்கு. இங்கேயும் வந்துட்டியா தாயேன்னு இங்கேருந்து கிளம்பி ஆந்திராவுக்கு போனவர் தான் இப்போ முறுக்கு புளிஞ்சி ஆவரம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா பாருங்க. எங்கள் கம்பெனிக்கு வந்து 1 வருஷம் ஆகுது. மஞ்சுநாதன் தான் ஓனர். தகவலுக்காக உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பின்னாடி உள்ளவங்களுக்கு சரி இருக்கு, நாங்கள் பேசுறது புரியலைன்னா நல்ல ஏதோ ஜோக்கா தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தட்டிடுங்க. முன்னாடி 10 பேர் தட்டினாங்கன்னு நீங்கள் தட்டிடுங்க. அப்போ தான் எங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். எங்களுக்கு கீபோர்டு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் சென்னை ராணிக்குமார் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்கப்பா. சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி, அவ கண்ணுக்குள்ளதான் மின்னல் அடிக்குது சும்மா சும்மாடி. ஆனந்த காத்து வீசுது, சாமந்தி காத்து அடிக்குது. செந்தில் அது சின்ன பொண்ணாயா? நல்லா பாரியா, உன் புள்ள வயசு இருக்கியா? அது உன் வயசுல அந்த அம்மாவுக்கு புள்ளையே இருக்கியா? நம்மளுக்கு கீபோர்டு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் இளையராஜா பிறந்த தேனி மண்ணிலிருந்து வந்திருக்கக்கூடிய எங்கள் பட்டிமன்ற குழுவினுடைய முன்னேடியாக இருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை அண்ணன் தேனி மகேசன் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. செந்தில் அவர்கள் ஈரோட்டில் ஒரு மிகப்பெரிய தொழில் ஸ்தாபனம் வைத்திருக்கக்கூடியவர். இந்த கலை மீது கொண்ட ஆர்வத்தின் காரணமாக நாங்கள் அழைத்த போதெல்லாம் எங்களோடு இந்த பயணிக்கக்கூடிய அருமை சகோதரர் செந்தில் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா நான் ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா இது தொடர்பா நான் எதுவுமே சொல்லலை. ஏன்னா நாட்டு நடப்பு அப்படி இருக்கு. ஏன்னா இப்போ நான் சொன்னேன்னா அவர் சொன்னாரே அவர் சொன்னாரேம்பாங்க. இப்போ எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் கொடுத்துருக்காங்க. நாங்கள் 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசுகிற டீம் எங்களுக்கு மிக குறைவான நேரம் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள செய்திகளை உங்களுக்கு கொடுக்க வேண்டும். இப்பொழுது ஆண்களின் உழைப்பு தான் என்ற அணியை துவங்கி வைத்து பேசுவதற்காக விஜய் டிவி கலக்கப்போது யார் புகழ், சன் டிவி காமெடி செக்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளு புகழ், ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப் புகழ், பட்டிமன்றத்தினுடைய ஜாம்பவான் மஞ்சுநாதன் அவர்களுக்கு முன்பாக பேராசிரியர் அபு அவர்கள் பேசுவார்கள். வந்தாயே தாயே வா மகனே என்றாயே, தந்தாய நாவில் சரம் சரமாய் தமிழ் பாடல். உன்னை மறப்பேனா உன்னை பாடாதிருப்பேனா, என்னைத்தான் எரித்தாலும் எரிகின்ற நெருப்பினிலே உன்னைத்தான் காணும் உலகம் தமிழ் தாயே. வள்ளுவன் வாக்கினிலே பிறந்த கம்பன் கைகளிலே தமிழ்ந்த கண்ணதாசனின் காதலியாய், விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய், உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய், நமக்குள் நாமா விற்றிருக்க, நமக்குள் முத்தாக பிறந்துட்டு சத்தாக விழுந்துட்ட தமிழுக்கு என் கரம் சரம் தாழ்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். அடரா, தமிழுக்கு வாழ்த்து சொன்ன கை தட்டின அந்த 23 பேருக்கு நன்றி. கையை தட்டாம உட்கார்ந்தவங்களுக்கு நன்றி. நல்லா ஜோரா ஒருத்தர் கை தட்டி வைங்க, ஒன்னும் வஞ்சனையை வைக்க வேணாம். குறிப்பா சேலத்து பெண்களுக்காக ஒரு டிப்ஸ் சொல்லிட்டு போறேன்.
இங்க இருக்க தாய் குளங்கள் நீங்க நல்லா பலமா கை தட்டினீங்கன்னா நிறைய கூந்தல் முளைக்கும். அங்க பாருங்க, ஒரு அக்கா வேகமா தட்டிட்டு இழுக்கிறாங்க, உடனே எப்படி வளரும்? ஒரு 10 நாள் கழிச்சு போய் கண்ணாடியில பாத்தீங்கன்னா அது பாட்டில் வளர்ந்துருக்கும். நண்ப அழகா ரசிக்கிறாங்க. நல்ல ஒரு தலைப்பை கொடுத்துருக்கீங்க நடுவருள்ள. குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணமா இருக்கிறது ஆண்களுடைய உழைப்பா பெண்களுடைய பொறுப்பான்னு குடும்ப முன்னேற்றத்திற்கு துணையாக இருப்பது ஆண்களின் உழைப்பா பெண்களின் ஆண்களுடைய உழைப்பான்னு கேட்டிருக்கீங்கல்ல. இப்ப இந்த மண்டபத்திலே எடுத்துக்கங்க, அழகா நம்மள வீடியோ எடுக்கிறதா இருக்கட்டும், ஆடியோ போடுறதா இருக்கட்டும், இந்த மேடை அலங்கரிச்சுக்கிறதா இருக்கட்டும், லைட் செட்டிங்கா இருக்கட்டும், எல்லாத்தையும் பண்ணது ஆண்கள் சார். அழகா மேல ஏறி ஜம்முன்னு உட்கார்ந்தது பூரா பெண்கள் சார். அது உண்மை. ஆண்களுடைய உழைப்புக்கு ஈடுனே ஏதாவது சொல்ல முடியுமா சார்? பெண்கள் பொறுப்பா இருக்கோங்கிறாங்களே, எந்த வகையில உங்க பொறுப்பா இருக்காங்க? இந்த மேடையில கூட நான் ப்ரூவ் பண்ணட்டா, ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார்ந்து இருக்காங்கல்ல, ஒரு சின்ன போட்டியை வச்சு நான் தலைப்புக்குள்ள வர்றேன். ஃபர்ஸ்ட் லேடிஸ் ஃபர்ஸ்ட். ரெடியா இருக்கீங்களாக்கா? ரெடி 1 2 3 அப்படின்னு சொன்னா நீங்க இருக்கிற தாய் குழந்தைகளா பலமா கை தட்டணும். அதுக்கு அடுத்து 1 2 3ன்னு சொன்னா நம்ம ஆண் சிங்கங்கள் கை தட்டணும். நிஜமா சொல்ற, ஒரு கல்லூரியில பேராசிரியர் இருக்க, மாசம் 3.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறேன். இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு என்னோட 1 மாச சம்பளத்தை இதே மேடையில நடுவர் கையால உங்களுக்கு கொடுக்காதனால அவரோட பிரேஸ்லெட் மோதிரத்தெல்லாம் கழட்டி உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போறேன் சார். கொடுத்துட்டு நான் சீல்நாயக்கப்பட்டி பைபாஸ்ல உட்கார்ந்துருப்பேன். அதுதான் ரெடியா இருக்கிறாங்க. ரெடியா இருக்கீங்களா லேடிஸ் ஃபர்ஸ்ட்? ஓகே, ரெடி 1 2 3. அடேங்க அப்பா, நீங்க ஏமா கை தட்டுறீங்க? நீங்க லேடிஸா? ஆதார் அட்டை வச்சிருக்கீங்களா? நல்லா கேளுங்க சார், அப்பதான் நம்புவேன். இப்பெல்லாம் பாருங்க, யார் யாரெல்லாம் பெண்கள்கிட்ட சொல்றேன், யார் யாரெல்லாம் அழகா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வீட்டில் போய் உங்க ஆதார் கார்டை எடுத்து பாருங்க, உங்க கருவம் கலைஞ்சிரும். ஆஹா, ஆதார் எடுக்கும்போது அனௌன்ஸ் பண்ணுவாங்க, எப்படி இன்னைக்கு ஆதார் எடுக்கிறாங்க, 10 மணிக்கு எல்லாரும் வந்துருங்க. ஆம்பளைங்கெல்லாம் நம்ம சட்டையை போட்டு நம்ம வாட்டில் போய் எடுத்துட்டு வந்துருவோம். இந்த பெண்கள் அப்படி இல்லை, பட்டு சேலை கட்டி பவுடர் அடிச்சு ஐப்ரோ போட்டு பூ வச்சு போய் உட்காருவாங்க. உட்கார்ந்தோடனே எடுத்தாச்சு போமா அப்படின்றவான். என்ன 1 2 3 சிரிக்க சொல்லவே இல்லை. ஒரு வாரம் சென்று போஸ்ட் ஆஃபீஸில் ஆதார் கார்டு வரும், வாங்கி பார்த்தீங்கன்னா சாத்தி வச்ச பணம் மாதிரியே எடுத்து அனுப்பியிருப்பான். இந்த கவலம்லாம் இதுல தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆதார் கார்டு. ஆமா ஆமா ஆமா. இப்ப பாருங்க, ஆண்கள் ரெடியா இருக்கீங்களா? பவரை காமிச்சிருமா? ரெடி 1 2 3. பாத்தீங்களா, மேடையில கூட சிறக்கணுங்கிறதுக்காக கையை தட்டி உற்சாகப்படுத்துறது ஆண்கள் சார். பெண்கள் பொறுப்பா இருக்கோங்கிறாங்களே. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்ல, பட்டிமன்றம் கூட்டிங்கல்ல, நிகழ்ச்சிக்கு வரது லேட் ஆச்சுன்னு என் மிஸ்ஸஸ் சொன்னேன். நிகழ்ச்சி போகணுமா, லேட் ஆச்சு, 2 சப்பாத்தி சுட்டுவான்னு கொண்டு வந்து குடுக்குறாங்க. பிக்கிறேன் பிக்க முடியலங்க. சப்பாத்தில ஒருத்த காலை வச்சு கையை வச்சு இழுக்கிறேன், பிக்க முடியல. கோவம் வருமா வராதா? வரும். என்ன சப்பாத்தி இப்ப உள்ள வந்தா பிச்சு போடுங்கிற சமயக்கட்டுல இருந்து சொல்றாங்க, நான் சுட்ட சப்பாத்தியே பிக்க முடியல, என்ன பிக்கிறா, நான் போயா வேலையை பார்த்துக்கிட்டுங்கிறாங்களே. உண்மை. கணவனுக்கு ஃபர்ஸ்ட் மரியாதை கொடுக்குறாங்களா சார்? பெண்கள் பொறுப்பா இருக்கோங்கிறாங்களே. இந்த மேடையிலே ஒரு விஷயத்தை நான் ப்ரூவ் பண்ணிட்டா, ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார்ந்துருக்காங்கல்ல, உங்களை சாட்சியா வச்சு ஒரு நல்ல கேள்வியை கேட்கிறேன். குறிப்பா கல்யாணமான ஆண்களுக்கு இந்த கேள்வி. சரியா சார்? கரெக்டா பதில் சொல்லுங்க. 7 ஜென்மத்துக்கு இப்ப இருக்கிற மனைவியே எனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிற ஆண்கள்லாம் கை தூக்குங்க பாப்போம். அங்க பத்தியா 2 பேர் மட்டும் கை தூக்கி இருக்காங்க. ஏன்? அவங்க மிஸ்ஸஸ் அங்க இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க, அதனால பயந்து போய் கை தூக்குறாங்க. அந்த கார்னர்ல ஒரு அண்ணன் கை தூக்குனாரு. ஏன் தெரியுமா? பக்கத்துல அவங்க வீட்டுக்காரம்மா. அவர் கேட்கிறாரு, அவளை தனாவட்டா உட்காந்துருக்கீங்க, தூக்குங்க கையன்னு ஒரே இடி, வலி தாங்க முடியாம தூக்குறாங்க. இதே கேள்வியை பெண்கள்கிட்ட கேளுங்களேன். 7 ஜென்மத்துக்கு இதே ஹஸ்பண்ட் தான் வேணுமான்னு கேட்டா எல்லா மேரேஜ் ஆன பெண்களும் கை தூக்குவாங்க. ஏன் தெரியுமா? அன்பு பண்பு பாசமா. எந்த ஜென்மத்துல இப்படி ஒரு இளிச்சவாய் ஹஸ்பண்ட் நமக்கு கடப்பார். அதனால 7 ஜென்மத்துக்கு இவரே ஹஸ்பண்ட் ஆவறணும். அந்த ஒரு கணக்கு தான் சார். சரி, நான் இங்க இருக்க பெண்களை பார்த்து கேட்கிறேன், கேளுங்க. புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை மணிப்பர்ஸ்லயே வச்சிருக்கேன் அப்படிங்கிற பெண்கள் கை தூக்குங்க பாப்போம். அங்க ஒரு மேடம் சொல்றாங்க, அவரை வீட்டுல வச்சுக்கிறதே பெருசு, மணிப்பர்ஸ்ல வேற வச்சுக்கணுமா, மணிப்பர்ஸ்ல அப்படிங்கிறாங்க. அப்படி நினைக்காதீங்க. என் மனைவி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2 போட்டோ மணிப்பர்ஸ்லயே வச்சிருக்கா. நல்ல ஒரு கைத்தட்டல கொடுங்க சார். நல்ல ஒரு அந்த அளவுக்கு பாசம் சார். பாசமான்னு கேக்குறேன். பேங்க்ல லோனு வாங்குறதுக்கு ஒட்டுறதுக்கு வச்சிருக்கேங்கிறா சார். இதான் மனுஷன் நிலைமை. பெண்கள் நீங்க பொறுப்பா இருக்கோங்கிறீங்களே, என்னமா பொறுப்பா இருக்கீங்க நான் கேக்குறேன். உன்னா டிவியை ஓபன் பண்ணிடுறாங்க சார். சத்தியமா சொல்றேன், ஏன் மிஸ்ஸஸ் மாதிரி டிவி பார்க்க உலகத்துல ஆளே கிடையாது. என் மிஸ்ஸஸ் எப்படி தெரியுமா டிவி பார்ப்பாங்க? 10 உள்ளர போயிட்டு 20 வெளியில வந்துரும் சார். வாயை திறந்தா மூட மாட்டாங்களே. இந்த பெண்கள் பொறுப்பா இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்லாதீங்க. பெண்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அப்படி சொல்லாதீங்க சார். எனக்கெல்லாம் திருமணமாகி 18 வருஷமா என் மனைவிக்கும் எங்க அம்மாவுக்கும்
மாமியா மருமக சண்டையே வந்ததில்ல. கைதிட்டுங்க. உண்மையிலே நிஜமா மேடையில நான் பொய் சொல்ல மாட்டேன். நிஜமா 18 வருஷமா என் மனைவிக்கு எங்க அம்மாவுக்கு மாமியா மருமக சண்டையே வந்ததில்ல. எங்க அம்மா செத்து 18 வருஷம் ஆச்சு. இருந்தா தானே சார் சண்டை வர்றதுக்கு. எங்க அம்மா போயிட்டாங்களேன்னு எங்க பெரியம்மாவை கொண்டாந்து வச்சு என் பிள்ளைகளை பாத்துக்கிறதுக்கு. என் பெரியம்மா எனக்கு தாய் மாதிரி தானே. ஆமா. போன வாரம் எங்க பெரியம்மா தொண்டை வலிக்குதுன்னு இருக்காங்க. டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிருக்கா. டாக்டர் எங்க பெரியம்மா வாயை திறக்க சொல்லி உள்ள லைட் அடிச்சு பார்த்து என் மனைவியை கூப்பிட்டு, இங்க வாமா, நீ தானே மருமக? ஆமா சார். உன் மாமியாவுக்கு உள்நாக்கு வளர்ந்துருக்கு, உள்ள ஒரு 15,000 ரூபாய்க்கு ஆப்ரேஷன் பண்ணணும் லைட்டா அப்படின்னு இருக்காரு. என் மனைவி சொல்லியிருக்காங்க, சார் நான் 30,000 தாரேன், அந்த வெளியில இருக்க நாக்கையும் லைட்டா கட் பண்ணிடுறீங்களா சார் அப்படின்னு கேட்டுக்காங்க. இதுல என்ன இருக்கு பொறுப்புன்னு கேட்கிறேன். எங்க இருக்கு பொறுப்பு நான் கேட்கிறேன் சார். தமிழ்நாட்டிலேயே ரொம்ப ஃபேமஸா ஓடுற பைபாஸ்லயே ஒரு குறிப்பிட்ட பைபாஸ் எதுனா நம்ம இந்த சேலம் டு நாமக்கல் பைபாஸ் தான். இந்த ரோட்ல நீங்க ஒரு 1/2 மணி நேரம் நின்னு பாருங்க. எத்தனை கார், எத்தனை லாரி, எத்தனை பஸ், எத்தனை ஆட்டோ போகுது. அத்தனையும் ஆண் மகன் தான் குடும்பத்துக்காக உழைச்சு ஓடிக்கிட்டு இருக்கான்னா, குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உழைக்கிறது பெண்களை காட்டுல ஆண்கள் தான் சார். இல்லைன்னு சொல்ல முடியுங்களா? நான் கேட்கிறேன் சார். சார், ஆண்கள் நிறைய வாகனம் ஓட்டுறாங்க. இந்த ஆக்சிடென்ட் எப்ப நிறைய வந்துச்சு தெரியுமா? இந்த பெண்கள் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆக்சிடென்ட் நிறைய ஆயிடுச்சு. அவ்வளவுதான். ஆக்சிடென்ட் ஆகுறது என்னமோ எங்க பைக் தான். இந்த பைக் ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு காரணமே உங்க ஸ்கூட்டி தான். இந்த ஸ்கூட்டி தானே. அதனாலதான் சார் பெண்களுக்கு பொறுப்பு இல்லை நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஆண்கள் அப்படி கிடையாது சார். எந்த மேடையில கூட பாருங்க, நீங்க தான் சிறப்பு செஞ்சிருக்கீங்க. ஏன் தெரியுமா? ஆண்களை பேச விட்டு அழகு பாக்குறீங்க. குடும்பத்துல போய் ஆண்கள் ஃபர்ஸ்டா பேச முடியுமா சார்? ஆரம்பிக்கிறதும் அவங்களாதான் இருப்பாங்க, முடிக்கிறதும் அவங்களாதான் இருப்பாங்க. நம்ம வெறுமனே தலையாட்டிட்டு வர்றோமே, அந்த பெண்கள்கிட்ட கூட பொறுப்பா அன்பா இருக்கிறது ஆண்கள் தான். ஏன் தெரியுமா? பெண்களை பார்த்து நாங்க எப்படி தெரியுமா காதல் பாட்டு பாடுவோம்? கட்டின மனைவியை பார்த்து எங்க ஆளுங்க பாடுவான், எல்லோருக்கும் எழுதி வச்சான், எங்களை தான் கட்டி வச்சான், கொஞ்சாதியோ பூந்தோரணும், நானும் ரொம்ப சாதாரணம், வெண்ணிலவ மேகம் போல என்ன அவ மூடி வச்சா, மத்தவங்க கண்ணு பட்டா தத்தளிப்பா தான் தவிப்பா, ஒரு கவராணி போல எனக்கு அவ அம்மன் போல, சொல்ல போனா என்ன போல பாக்கியவா யாரும் இல்ல, தாரங்கூட தாய போல ஈடு சொல்ல ஏதும் இல்ல, எல்லாம் என் ஜோகம். ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு, ஆத்தங்கர ஈர காத்து மேல பட்டு மோகம் ஆச்சு, பொடு நில்லா சோறு நான் பொண்ணு மணி தேரு, கூட வந்து சேரு நான் கொட்டுங்கனி சாரு, ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு. என்னைக்குமே குடும்பத்துக்காக உழைக்கிறது ஆண்கள் தான் சார். ஒரு பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னா கூட நேரா பொண்டாட்டி வந்து ஹஸ்பண்ட் ஈஸியா சொல்லிடுவாங்க, ஏங்க பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வாடகை கொடுக்கணும், நம்ம இபி பில் கட்டணும், தண்ணி பில் கட்டணும், பால் கார் வந்துருவாரு, பேப்பர் கார் வந்துருவாருன்னு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறது மட்டும் பெண்கள். அதுக்காக உழைச்சி சம்பாத்தியத்தை கொண்டாந்து கொடுத்து குடும்பத்தை மகிழ்ச்சியா பாத்துக்கிறது யாருன்னு கேட்டா ஆண்கள் தானே சார். இல்லைன்னு சொல்ல முடியுங்களா? ஒரு நிதர்சனமான உண்மை இந்த மேடையில சொல்லவா? நான் சொல்றேன். பிரேமா ஜெயக்குமார்னு சொல்லி ஒரு தமிழச்சி, அந்த தமிழச்சி பண்ண சாதனை என்ன தெரியுங்களா? மும்பையில இருக்கக்கூடிய சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ங்கிற எக்ஸாம்ல, தேசிய அளவுல சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ங்கிற எக்ஸாம்ல தேசிய அளவுல முதல் மதிப்பெண் வாங்கினா அந்த தமிழச்சிக்காக நல்ல ஒரு கைத்தட்டல தாராளமா எல்லாருமே கொடுத்துருங்க. அவங்க அப்பா சாதாரண ஆட்டோ ஓட்ட ஒரு கூலி தொழிலாளி. அந்த பெண்ணு தேசிய அளவுல முதல் மார்க் வாங்கின உடனே என் நேர நிருபர்கள்லாம் போய் அந்த பொண்ணை பார்த்து கேட்டாங்க, பெரிய பெரிய டாக்டர், இன்ஜினியர், ப்ரொஃபஷனல் இருக்கிறவங்களுடைய பிள்ளையே இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியலையே, நீங்க எப்படிமா ஒரு ஆட்டோ ஓட்டருடைய கூலி தொழிலாளுடைய பிள்ளையா இருந்துட்டு இந்த அளவு எப்படி மார்க் எடுத்தீங்கன்னு கேட்டப்ப அந்த பெண் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? எங்க அப்பா டாடா பிர்லா கிடையாது சார், பெரிய பணக்காரர் கிடையாது, சாதாரண ஆட்டோ ஓட்டுற கூலி தொழிலாளி. காலையில 6 மணிக்கு ஆட்டோ சாவியை எடுத்துட்டு வெளியில போனார்னா நைட்டு 8:30 மணிக்கு வீட்டுக்கு வருவாரு. வீட்டுக்கு வர்றப்ப அவருடைய காக்கி சட்டை வேர்வையில் அப்படியே பூத்து போயிருக்கும். பூத்து போனதோட வந்து அவசர அவசரமா எங்க அம்மா வைக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு மீண்டும் நைட்டு ஆட்டோ சாவி எடுத்துட்டு வெளியில கிளம்புவாரு. நான் அதிர்ச்சியோட கேட்பேன், அப்பா
காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஆட்டோ ஓட்டினியப்பா, உனக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்கு, தயவு செஞ்சு நைட்ல கண்ணு முழிக்காத, தூங்குன்னு சொல்லுவேன். அப்ப எங்க அப்பா என்னை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாரு, தங்கம், காலையில இருந்து அப்பா கஷ்டப்பட்டு நைட்டு வரைக்கும் ஆட்டோ ஓட்டுறது காரணம் நம்ம வீட்டுல எல்லாரும் நல்லபடியா 3 வேளை சாப்பிடணுங்கிறதுக்காக ஆட்டோ ஓட்டுறேன். நைட்டு நான் கண்ணு முழிச்சு ஆட்டோ ஓட்டினா தான் நான் பெத்த பிள்ளை உன்னை நல்லா படிக்க வைக்க முடியும்னு ஒரு ஆண் மகன் சொல்றான்னா, இந்த ஆணினுடைய உழைப்புக்கு ஈடா பெண்கள் ஏதாவது சொல்ல முடியுமா சார்? நான் கேட்கிறேன். இந்த கண்காட்சி நடக்குது, நீங்க அந்த ஸ்டால போய் வேடிக்கை பாருங்க. எத்தனை ஆண் மகன்கள் அந்த குடும்பத்துக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காங்கிற அந்த உண்மைதான் தெரியுது சார். இதை விட்டு தள்ளுங்க. நான் திருவாரூர் மாவட்டத்துல இருந்து வரேன்ல, அது ஒரு தென் பகுதி, காவிரி டெல்டா பகுதி, விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கிற ஊர். இந்த விவசாயம் பொய்த்து போகிற காலத்தினால, வறட்சி அதிகமா இருக்கிற காரணத்தினால நிறைய பேர் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கறாங்க. வெளிநாட்டில் வேலை பார்க்கறது சாதாரண கிடையாது. நான் மேல நாட்டில் மாலத்தீவில் வேலை பார்த்ததுனால இந்த உண்மையை சொல்கிறேன். மாலத்தீவில் நான் 2 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். அங்கே சிறிய புறா கூண்டு மாதிரி இருக்கும். அதில் 10 பேர் 15 பேர் நெருக்கி அடிச்சுக்கிட்டு தன்னுடைய குடும்பத்தெல்லாம் இந்தியாவில் விட்டுட்டு தான் குடும்பம் நல்லா இருக்கணும், பெத்த பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நம்மளை நம்பி வந்தவன் சந்தோஷமா இருக்கணும், நம்மளை பெத்த அப்பா அம்மா நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய வாலிப வயசெல்லாம் போக்கிட்டு வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டு குடும்பத்தினுடைய முதுகெலும்பா இருக்கிறது என்றைக்குமே எங்களுடைய ஆண் குல தங்கங்கள் சொன்னா, இந்த உழைப்புக்கு ஈடா பெண்களை சொல்ல முடியுமா சார்? அதனாலதான் சொல்றேன், பெண்களுக்கு ஒரு காலம் பொறுப்பு கிடையாது. அதிகமா டிவி பாக்குறாங்கன்னு சொல்லல, இந்த செய்தியை சொல்லி நிறைவு செய்றேன். எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. எந்த ஊருக்கு பட்டிமன்றம் போனாலும் அந்த ஊர்ல என்ன ஃபேமஸா விக்குதோ அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். திருநெல்வேலி பட்டிமன்றம் போனேன், அல்வா ஃபேமஸ், வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். இந்த 4 நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரி பட்டிமன்றம் போனேன், வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். வாங்கிட்டு வந்தியா? என்ன நீங்க வாங்கிட்டு வந்துட்டியாங்கிறீங்க, ஆண்கள் பூரா சிரிக்கிறீங்க சார். பாண்டிச்சேரி செண்டு பாட்டிலுக்கு ஃபேமஸ் சார், அதை வாங்கிட்டு வந்தேன். உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ செண்டு பாட்டில் வாங்கியிருக்க மாட்டேன், குண்டு பாட்டில் வாங்கி. செண்டு பாட்டில் தான் சார் வாங்கினேன். இந்த 2 நாளைக்கு முன்னாடி மணப்பாறை பட்டிமன்றம் போனேன், லலிதா கூட்டு இருந்துச்சு. முறுக்கு ஃபேமஸ், வாங்கி கொண்டாந்து வீட்டுக்கு வந்து என் மிஸ்ஸஸ் டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. இந்தாம்மா டிவி பார்க்கறதான் பார்க்குற, மணப்பாறை முறுக்கு குளிர் காலத்துக்கு வாய்க்கு நல்லா எதமா இருக்கு, இதை சாப்பிட்டுக்கிட்டே பாருன்னு கொடுத்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண நான் ரூம் போயிட்டேன் சார். இவங்க மணப்பாறை முறுக்க தின்னுட்டே டிவியை பார்த்துட்டு சொல்றாங்க, மணப்பாறை முறுக்கு உங்க மூஞ்சி மாதிரியே இருக்கு, ஒரே கசப்பா இருக்குன்னாங்க. மணப்பாறை முறுக்கு டேஸ்டா இருக்குமே, கசக்குதுங்கிறாளேன்னு வெளியில வந்து பாக்குறேன் சார். நான் வாங்கி கொடுத்த முறுக்கு பாயிட்டு அப்படியே இருக்கு. பக்கத்துல இருக்க கொசுவத்தி சுருளை எடுத்து தின்னுட்டு டிவியை பாக்குறீங்களே, ஒரு டிவியை பார்க்கறதுல கூட உருப்படி இல்லையே, நீங்க எங்க இருந்து பொறுப்பா இருக்க போறீங்க? அதனாலதான் சொல்றேன், குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கணும், குழந்தைகள் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய சந்தோஷத்தை கூட குறைச்சிக்கிட்டு குடும்பத்துக்காக உழைப்பவர்கள் ஆண்கள் என்கின்ற காரணத்தினால கூழு சுண்டல் வேர்க்கடல் வத்தக்கரை விடுமாங்கா சுண்டகஞ்சி சுட்டாவள மக்காச்சல் நீர்மோர் பேட்டலி இளநீ இராத்துக்கு கடன்பட்ட கம்யூனிட்டி வெள்ளரிக்கை அவிச்சம்ட்ட ஆஃப் ஆயில், இந்த பெண்களுடைய பொறுப்பு. இது எல்லாமே டூப்பு, ஆண்களுடைய உழைப்பு தான் டாப்பு. நடுவரை எங்களுக்குத்தான் நீங்க தரணும் தீர்ப்பு, இல்லாட்டி இந்த ஊர் மக்களே உங்களுக்கு வைப்பாங்க ஆப்பு என்று சொல்லி. நடுவர்ல நீங்க எங்க பக்கம் தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க புத்திசாலி, நல்லா இருக்கு. ஏன்னா ஜெயிச்சிடறோம்ல. எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை சொல்லிட்டா நாங்க முட்டாள், ஏன்னா அவங்கள்ட்ட நாங்க தோத்துறோம்ல. நடுவர் நீங்க ஆண்களுக்கு தீர்ப்பை சொன்னா புத்திசாலி நாங்க, அவங்களுக்கு தீர்ப்பை சொல்லிட்டா நாங்க முட்டாள். எங்களை புத்திசாலி என்று இன்னொரு புத்திசாலியால் தான் சொல்ல முடியும், எங்களை முட்டாள் என்று இன்னொரு முட்டாளால் தான் சொல்ல முடியும். நீங்க தீர்ப்பை யார் பக்கம் வேணாலும் கொடுத்துக்கங்க. வியக்க வைத்த ரசிகர்களுக்கு மீண்டும் நன்றி பாராட்டி, குடும்ப மகிழ்ச்சியும் குடும்ப முன்னேற்றத்துக்கும் பெரிதும் காரணமா இருப்பது ஆண்களுடைய உழைப்பே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். உங்களை புத்திசாலி என்று சொல்கிற அளவுக்கு நான் முட்டாள் கிடையாது என்பதை இந்த மாமன்றத்திலே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். உண்மையிலே நல்லா துவங்கி இருக்கார். பெண்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கு? ஒரு காலத்துல வலிச்சா புள்ள, இப்ப கிழிச்சா புள்ள. ஒரு காலத்துல பிறந்ததெல்லாம் புள்ள, இப்ப பிறக்க போறான் கீரி புள்ள சார். ஏன்னா கீரி தான் குழந்தைய பிறக்குது. ஒரு காலத்துல குழந்தை பிறந்தவங்களை ஆஸ்பத்திரிக்கு பார்க்க போனோம்னா எது பிரசவ வார்டுன்னே கேட்க வேண்டாம், தாய் ஒரு பக்கம் அழுவும், புள்ள ஒரு பக்கம் அழுவும். இதாண்டா பிரசவ வார்டுன்னு குழந்தை பிறந்ததை போய் பார்த்துட்டு வந்தோம். போன வாரம் குழந்தை பிறந்ததை பார்க்க போகிறேன், தாயும் அழுவலை, பிள்ளையும் அழுவலை, புருஷன் அழுதுகிட்டு இருக்கான். நீ ஆண்டு அழுவுற அப்படின்னு. ஆப்ரேஷனுக்கு 80,000 ரூபாய் பணம் கட்டினது நான் தான் ஆசாரன்னு அழுதுகிட்டு இருக்கான். இப்போ வாழ்க்கை எவ்வளோ சிக்கல் இருக்கு பாருங்க. ஒன்று தெரிஞ்சுக்குங்க, 3 வகையான மனைவி இருக்கு. 3 டைப் ஆஃப் ஒய்ஃப்ஸ். 3 வகையான ஒய்ஃப். ஃபர்ஸ்ட் டைப், சாப்பாடை போடுவா, சாம்பார் ஊற்றுவா, பிசைஞ்சு வாயில் வைப்போம். என்னடி உப்பு இல்லை அப்படின்னா, ஏன் நீங்கள் போட மாட்டீங்களா உப்பு?
கத்துவா. இவளை கணக்கில் சேர்த்துக்கலாம் சார். நம்பர் 2, என்னடி சாம்பாரில் உப்பு இல்லை, வாயிலே சொல்லுவா, நம்மளுக்கு புரியாது. உடைய பகல் சொல்ல பை பஸ்ஸில் அறிவோது பசு போது அடிப்படி சாமான் இவனுக்கு படித்து கூட்டம். இவ ஒரு கேட்டகிரி. நம்பர் 3, இவ தான் டேஞ்சரான ஆள், கொஞ்சம் உஷாராக இருக்கணும். என்னடி சாம்பாரில் உப்பு இல்லை, பதிலே பேச மாட்டா, இப்படி பாப்பா. இவ தான் சோத்தில் விஷத்தை வைக்கிற குரூப், ஸ்லோ பாய்சன். இவள்கிட்ட தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். எப்போ என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. வாழ்க்கையில் திருச்சியில் ஒரு அம்மா சொன்னாங்க, சார் ஆண்கள்லாம் கல்யாணம் பண்ணுறீங்க, உங்களை கல்யாணம் பண்ணவரான்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? ஆனால் பெண்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது நாய்க்கு பெல்ட் போட்டது மாதிரி எங்களுக்கு தாலி போடுறீங்களே, இது நியாயமான ஒரு பெண் கேட்டா. அதுக்குத்தான் ஒருவன் சொன்னான், அம்மா நான் தாலி போடுறது நீங்கள் நாய்க்கு பெல்ட் போட்டது மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ நாய் பிடிக்கிற வண்டி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த பெல்ட் போட்ட நாயை பார்த்தா யாருக்கோ சொந்தமான நாயின்னு விட்டுட்டு போயிடுவான், பெல்ட் போடாத நாயை பார்த்தா ஏற்றிட்டு போவான், அதனால நீ அப்படி சொல்லாதம்மா அப்படின்னா. வாழ்க்கையில் எல்லாமே கடந்து போகும், அதையும் தாண்டித்தான் நம்ம வாழ வேண்டியது இருக்கு. அவர் உழைப்பை சொல்லியிருக்கிறார், மறுத்து பொறுப்பை சொல்ல வருகிறார் பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். ஹலோ செக்கு கிடையாதுமா, பிளாக் க்ளூ கேஷ் தான் தர்றதா சொல்லியிருக்காங்க. சார் கொஞ்சம் நல்லா வெயிட்டா வச்சிருங்க. ஆமாம் சார், 2 கிலோ கல் அதில் வைங்க சார். ஹலோ செக். ஓகே. தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். சாமி சரணம். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான், சரியாக தமிழ் பேசுபவனை குருவென பார்க்கிறான். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். அம்மா, அப்பா, அத்தை, மாமா என்பது அந்நியம். வேண்டாம் தமிழுக்கு நிலை, தாயாம் என் தமிழ் அன்னையை வணங்கின் வாதம் தொடங்குகிறேன். நல்லா ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க. ஜோரா கைதட்டுங்க பாப்பா, கம்பிலாம் நடக்கும். ஆமா, நான் கம்பியில் நடப்ப, மஞ்சோனா வளையத்துல நுழைவார். தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் கொடான கொடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னம்மா சொன்ன? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இது யார் சொன்னது? நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை சொன்னது. எப்ப சொன்னாரு? உயிரோட இருக்கும்போது சொன்னார். அப்ப சொல்லியிருப்பாரு. இப்ப சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்க, அதை 2 கிழிச்சு போட்டுட்டு தமிழன் என்று சொல்லடா, தள்ளாடாமல் நில்லடான் இருப்பாரு. காலம் மாறி போச்சு சார். ஆனா நான் ஏன் பாண்டிச்சேரியில இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்? காசு வாங்கிட்டு போத்தான். ஏன் மஞ்சோன்னா நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? நடுவர் அவர்களே, சொல்லுமா, நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? சேச்சே, வாங்காம விட மாட்டேம்மா. எல்லா ஊர்லயும் பணத்துக்கு தான் சார் பேசுவேன். பட் கொங்கு மக்கள்னாலே என்னைக்கு நான் பணமே வாங்குறதே கிடையாது. டேய், நம்ம பார்த்து பிரிச்சுக்குவோம். நான் வேணான்னு சொன்னாலும் நீங்க என்ன கொடுக்காதே விட்டுருவீங்க? அப்படி கொடுத்தாலும் வாங்குற மாதிரியா வளர்ந்துருக்க? அதெல்லாம் பேசுற 18,500 பழைய பாக்கி வைக்காதேன்னா கேக்குறியாயா? ஜிஎஸ்டி முதற்கொண்டு போட்டு கேட்டுட்டு இருக்கியா? கவர்ல கரெக்டா கொடுக்குறேன். நடுவர் வந்தாங்களா சார்? உங்களை பத்தி ஏதாவது வர்ணிச்சாங்களா? இல்லையம்மா. ஆனா நிமிர்ந்த நேரா உட்காருங்க சார். இது சேர் அப்படி இருக்குமா? நீங்க என்ன சாதாரண நடுவரா? கார்குழல் கண்ணனே, ஆஹா, கார்குழல் கண்ணனே, இப்பட்டிமன்றத்தின் மன்னனே, அழகான பெண்களுக்கெல்லாம் அண்ணனே. இதுக்கு நீ சொல்லாமலே இருந்திருக்கலாமா? அப்படிப்பட்ட உங்களை யாரு சார் வர்ணிக்கணும்? யார் வர்ணிக்கணும்? குடும்ப முன்னேற்றத்துக்கு காரணம் ஒரு பெண் தான் சொல்ற கௌதமி வர்ணிக்கணும் சார். அண்ணே, நீங்க 4 வச்சீங்க, நீங்க 5 வச்சீங்க, லைட்டா எக்கோ வச்சீங்க சார். சுதிப்படி தான் அவங்க பாடுவாங்க. நீங்க என்னென்ன முடியுமோ அதெல்லாம் வச்சிருங்க. ஓகே. நீங்க பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம், அங்க தொட்டு தொட்டு வணங்கி வரும் ஜோரான தங்கரதம். அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி, எனக்கா 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 டனக்கா ஓ பேர சொல்லும் கட்டி தொட்டி, எனக்கா 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 டனக்கா பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு வணங்கி வரும் ஜோரான தங்கரதம். இப்படி வர்ணிக்கணும் சார். நான் கேக்குறேன், என்ன பிரச்சனை அபோனாக்கு? எனக்கு அவருக்கு 3 நாளா கழுத்து வலி. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு கால் வலி. எங்க மஞ்சனாக்கு என்ன சார் பிரச்சனை? அவனுக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கான். இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு வந்ததுல இருந்து குடும்ப முன்னேற்றத்துக்கு காரணம் ஆண்களுடைய உழைப்பு உழைப்புன்னு அப்ப நான் பேசுறாங்கல்ல. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க அப்போன்னா,
எவ்வளவுதான் நீங்க ஆண்கள் செருப்பு தேய உழைச்சாலும் செருப்பை வீட்டு வாசல்ல தான் விட முடியும், வீட்டுக்குள்ள கொண்டு போக முடியாது. ஞாபகம் நீ வச்சுக்கங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்க, என்னது? எவ்வளவுதான் ஜவுளிக்கடை ஓனருக்கு குழந்தை பிறந்தாலும் பிறக்கும் போது ட்ரெஸ் இல்லாம தான் பிறக்கும். அதை நீ தெரிஞ்சுக்க. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க, எவ்வளவுதான் நீங்க தங்கத்துல ஊசி வாங்கினாலும் தொண்டையில குத்திக்க முடியாது, பீரோல தான் வைக்கணும். அதை ஞாபகம் வச்சுங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்க, என்ன? நீங்க எவ்வளவுதான் பெண்கள் சீவி முடிச்சு சிங்காரிச்சாலும் பொட்டை முன்னாடி தான் ஒட்ட முடியும், பின்னாடி ஒட்ட முடியாது. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் நடுவரா இருந்தாலும் ட்ரெயின் ஏறினா பிளாட்ஃபார்ம் தான், அதை ஞாபகம் வச்சுங்க. நான் சுருக்கமா சொல்றேன் தெரிஞ்சுக்க. சொல்லுங்க. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் செத்ததுக்கு அப்புறம் ஃப்ரீசரை வாடகைக்கு தான் எடுக்க முடியும், சொந்தமா வாங்கி வீட்டுல வைக்க முடியாது. சார், எவ்வளவு பெரிய ஆடம்பரமான வாழ்க்கையை நீங்க வாழ்ந்தாலும் ஆகாயத்துல புதைக்க மாட்டாங்க, செத்ததுக்கு அப்புறம் ஆறடியில் தான் புதைப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுங்க. ஆறடிலாம் மாத்தி மும்பைல எல்லாம் 2க்கு 2 நட்ட குத்தலா இறக்கிக்கிட்டு இருக்கான், இடங்கள்ங்கிறான். வாழ்க்கை இவ்வளவு பிரச்சனையா இருக்கே சார். அதை விட பெண்கள் பொறுப்புன்னு கௌதமி ஏந்திரமா பேசுறேன். இப்போ நான் அந்த கொங்கு எக்ஸ்போல நான் 1000 கேள்வி கேக்குறேன் சார். நான் 2000 பதில் சொல்லுவேன். இப்ப பெண்களுக்கெல்லாம் சுதந்திரம் வாங்கி தர பெண்கள் ஜோர கை தட்டுங்க. பெண்கள்லாம் நல்லா தட்டுங்க. பெண்கள்லாம் சார், பெண்கள் கம்மியா இருக்காங்கன்னு நீ நினைக்காதீங்க. சிரிக்கிறாங்கன்னு நினைக்காத, நம்ம பேசுறது புரிஞ்சா சிரிப்பாங்க. அதெல்லாம் சிரிப்பாங்க. புரியுதா புரியலையா? புரியல பேசுங்கிறாரு இங்க. இப்ப நான் கேக்குறேன் சார், தருதலையை தரமாக்குறது யாரு? யாரு? மனைவி. முட்டாள அறிவாளியாக்குறது யாரு? மனைவி. ஹாட்டா இருக்கன கூலாக்குறது யாரு? மனைவி. ஜீரோவை ஹீரோவாக்குறது யாரு? மனைவி. மண்ணுல இருக்கிற மன்னவனாக்குறது யாரு? மனைவி தானே சார்? ஆமா. அப்ப பெண்களை ஜோர கை தட்டுங்கக்கா. பொறுப்பான பெண்கள் நாங்க தானே சார்? இந்த மண்ணு மேல இருந்தவன மண்ணுக்குள்ள கொண்டு போனது யாரு? அதே மனைவி தான். நல்லவன லூஸ் ஆக்குனது யாரு? அதே மனைவி தான் சார். ஒரு ஆணுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சீங்க, ஒரு ஆண் மட்டும் தான் முடங்கி போவாங்க. ஆனா ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கிற ஒரு பெண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சீங்க, அந்த குடும்பமே முடங்கி போயிடும் சார். அப்படிப்பட்ட பெண் தானே பொறுப்பானவங்க. அது உண்மை சார். இவ்வளவு பேசுறாங்களே சார், சிம்பிளா ஒரு கேள்வி கேக்குறேன் சார். கேளுமா. ஒரு அப்பா தூங்குறாங்கன்னு வச்சீங்க, ஒரு ஆம்பளை பிள்ளை எப்படி அப்பாவை எழுப்புவாங்க? ஒடியாந்து அப்பா தூங்கிட்டு இருந்தா ஒடியாந்து வயிறு மேல ஏறி சக்குன்னு உட்காருவான், அப்பா அப்படிம்பா, ஐயோன்னு எந்திரிப்போம். ஐயோன்னு எந்திரிப்பீங்க. இதே ஒரு பொம்பளை பிள்ளை ஓடி வந்து அப்பா எப்படி சார் எழுப்புவாங்க? ஒரு முத்தம் கொடுத்து, அப்பா எந்திரிங்கப்பா, அப்பா எந்திரிப்பா அப்படின்னு அந்த செல்லமா கூப்பிடுவாங்க. இதே அப்பாவுக்கு பசிக்குது, டேய் அப்பாவை கூப்பிட்டுட்டு வா சாப்பிடுறேன்னு சொன்னா அந்த பையன் எப்படி சார் அப்பாவை கூப்பிடுவான்? அப்பா எனக்கு பசிக்குது, நீ வாப்பா சாப்பிட, வா 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 அப்படி கூப்பிடுவான். இதே ஒரு பொம்பளை பிள்ளை அப்பாவை எப்படி சார் சாப்பிட கூப்பிடுவாங்க? அப்பா வாங்கப்பா சேர்ந்து சாப்பிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த பொம்பளை பிள்ளை. அவ்வளவுதானே சார். ஒரு இந்த திருவிழா நடக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு பொம்மையை கொடுத்தா அந்த பொம்பளை பிள்ளை அந்த பொம்மையை எப்படி சார் யூஸ் பண்ணுவாங்க? அந்த பொம்மையை எடுத்து சீப்பு வச்சு சீவி இதோட பொட்டுல ஒரு பொட்டை எடுத்து அந்த பொம்மைக்கு ஒட்டி அந்த பொம்மையை அழகுபடுத்தக்கூடிய குணம் பெண்களுக்கு இருக்கும். அதே பொம்மையை ஆம்பளை பிள்ளைகிட்ட கொடுங்க சார், எப்படி சார் யூஸ் பண்ணுவாங்க? கை வேறு கால் வேறா பிரித்து உள்ள இருக்க பேட்டரி எப்படி இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சு. நல்ல ஜோர கை தட்டுங்க சார். இந்த கொங்கு எக்ஸ்போக்கு வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் சார். அப்படி ஆராய்ச்சி பண்ணாதான் அவன் அப்துல் கலாம் மாதிரி வருவான். அப்படி நினைச்சு நீங்க கை தட்டணும் சார். ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, பெண் பிள்ளை பெற்ற எந்த அப்பா அம்மாவுக்கும் முதியோர் இல்லத்துல சாப்பாடு கிடையாது சார். 3 வேளை சாப்பாடு பொம்பளை பிள்ளை போடுவாங்க சார். ஆமா சார், பொம்பளை பிள்ளை அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போட்டு மாமனாரையும் மாமியாரையும் முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிடும். இதுவும் உண்மைதான் சார். ஏன் இவங்கள கை தட்டுறாங்க? அப்படி ஒரு சந்தேகத்துல இருந்துகிட்டு இருக்காங்க சார். அப்பெல்லாம் தயவு செய்து நினைக்காதீங்க சார். இன்னைக்கு கௌதமி ஏன் தெரியுமா பொறுப்புன்னு பேசுறேன்? எல்லா பெண்களையும் கேட்டு பாருங்க, உங்களுடைய மிகப்பெரிய ஹீரோ யாருன்னு கேட்டா என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க? எங்க அப்பா தான் என்னுடைய ஹீரோன்னு சொல்லுவாங்க. உண்மைதானங்க? இறைவனிடம் வேண்டி பிறந்தால் அது ஆண் பிள்ளை சார். இறைவனிடம் வேண்டி பிறந்தால் அது ஆண் பிள்ளை. அந்த இறைவனே வந்து பிறந்தாதான் சார் பொம்பளை பிள்ளை. அது ரைட்டு. அந்த இறைவனே வந்து பிறந்தாதான் பொம்பளை பிள்ளை, நான் இல்லைன்னு சொல்லல. சில வீட்டுல மாரியாத்தாலா பிறக்குது, சில வீட்டுல காளியாத்தாலா பிறக்குது. அதுதான் இங்க பிரச்சனையே சார். அது நாங்க நடத்துறது கிடையாது, நீங்க எங்களை நடத்தி வைக்கிறது. உண்மையில ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நம்மளுடைய தெய்வங்கள் எல்லா தெய்வங்களும் கையில ஒரு ஆயுதத்தை வச்சிருக்கோம். ஏதோ ஒரு ஆயுதம் நம் தெய்வங்களிடமெல்லாம் இருக்கிறது. ஏன் தெரியுமா? நாம் ஆயுதம் ஏந்திவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நம் தெய்வங்கள் ஆயுதத்தோடு இருந்து நம்மளை காத்து கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. ஆமா சார். சார் ஒரே விஷயம் தான், எவ்வளவுதான் எங்களுக்கு பெண் பிள்ளைக்கு அப்பாவை பிடிச்சாலும் கல்யாணம் பண்ணி புகுந்த வீட்ல இருந்து பிறந்த வீட்டுக்கு போகும்போது புருஷன்ட்ட என்ன சார் சொல்லுவோம்? எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு தான் சொல்லுவோம், எங்க அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொல்ல மாட்டோமே சார். கரெக்ட். கல்யாணம் பண்ணி புகுந்த வீட்டுக்கு போனதுக்கு போது எங்க அம்மாட்ட என்ன சொல்லுவோம்? மாமனார் தான் கஷ்டப்பட்டு வீடு பெரிய பில்டிங்ல கட்டியிருப்பாரு, என் மாமனார் வீட்டுக்கு போறேன்னு சொல்ல மாட்டோம் சார்.
என் மாமியா வீட்டுக்கு போறேன்னு பொறுப்பான பெண்ணை தானே சார் இந்த காலத்துல சொல்லிட்டு இருக்கோம். கரெக்ட். உங்களுக்கு தெரியும் வீட்டோட சாவி கொத்து யார் கையில இருக்கோ அவங்க வீட்டுக்கு போறேன்னு நீங்க சொல்லுவீங்க. அப்ப ஏன் உங்ககிட்ட சாவி கொத்த கொடுக்கறது இல்ல? அந்த காலத்துல இந்த காலம் வரை ஏன் சார் சாவி கொத்த உங்கள்ட்ட இல்ல? நாங்க ஒவ்வொரு இடமா போய் உழைக்க கூடியவர்கள், உழைக்கிற இடத்துல எங்களுக்கு எதுக்குமா அந்த சாவி, நீங்க வச்சுக்கோங்கன்னு கொடுத்து உழைப்பை மட்டுமே நம்பி இருக்கக்கூடியவர்கள் தான் என் ஆணீனம். சார், இதயத்தையும் புருஷனையும் பத்திரமா பாத்துக்கிற மாதிரி உங்க குடும்பத்தையும் கொத்து சாவியும் பத்திரமா பொறுப்பா பாத்துக்கிறது இந்த காலத்து சிங்க பெண்கள் தட்டுக்கா கைய பெண்கள்லாம். சார், ஒரு விஷயம் சொல்லவா? அடுத்தவன் காலை புடிச்சு வாழறத விட மனைவியோட முந்தான சேலையை புடிச்சு வாழ்ந்து பாருங்க சார். முந்தானை எங்க சார் இருக்கு? போட்டிருக்க பூரா நைட்டி. எந்த முந்தானையை நாங்க புடிச்சு வாழ்றது? ஒரு வருஷத்துக்கு 3 நைட்டி வச்சு சிக்கனமா வாழறது நாங்க தெரியுங்களா? அந்த நைட்டிக்காரன் எப்படி அவன் வியாபாரம் பண்ணுவான்? சார், ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, ஆண்கள் உழைக்கிறது பெரிய விஷயம் இல்லை சார். காட்டுல பிறந்த மானம் வீட்டுல பிறந்த ஆணும் உழைச்சுதான் சார் ஆகணும். யாருக்காக சார் உழைக்கிறீங்க? குடும்பத்துக்காக தானே. அந்த குடும்பத்தையே தூக்கி நிலைநிறுத்துறது ஒரு பெண் ஏந்திரீங்களா சொல்றேன். ஒவ்வொரு கோயிலுக்கும் எப்படி கலசம் அழகோ நினைச்சு பாருங்க. கோயில்ல கலசத்தை பார்த்துதான் கும்பிடுவோம். அதே மாதிரி கோயிலுக்கு எப்படி கலசம் அழகோ ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு பெண் தான் சார் அழகு. உண்மையிலே ஒரு காலத்துல சொன்னாங்க, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னாங்க. இப்போ ரோட்ல பைக்கில் போறவன் கோயில் கோபுரத்தை பார்த்தா பைக்கை நிப்பாட்டிட்டு கையெடுத்து கும்பிட்டான், நான் போற காரியம் நல்லபடியா நடக்கணும். இன்னைக்கெல்லாம் அப்படியா சார் வாழ்றான்? ஒத்த கையிலே பைக்கை ஓட்டிக்கிட்டு ஒத்த கையில மாரியம்மா கிசுறான். மாரியம்மா, நான் அவசரமா சேலம் போய்கிட்டு இருக்கேன். இவர் போய் 1 ரூபா உண்டியல்ல போட்டா லேட் ஆயிருமா, 1 ரூபாய் சுண்டி விடுறாரு. மாரியம்மா டேக் இட், எடுத்துக்க. மாரியம்மா ரிட்டர்னில் ஒரு சுண்டுது. அன்னை பைபாஸில் மல்லாக்கப்படுத்திருக்காரு, நெத்தியில் போய் 1 ரூபா விட்டுது. தெய்வத்தை தெய்வமாக பார்க்க வேண்டும். தெய்வத்துக்கு நம்ம 1 செஞ்சோம்னா தெய்வம் நம்மளுக்கு 2 செய்யும். ஆனால் நம்மளால என்ன பண்ணுறான்? கோயிலில் போய் 100 ரூபா உண்டியலில் போட்டு 10 லட்சம் ரூபாய்க்கு கோரிக்கை வைக்கிறான். இது நியாயமா சார்? 100 ரூபா உண்டியலில் போட்டு எனக்கு கார் வாங்கணும், பிளாட் வாங்கணும், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், அதுக்கு 100 பவுன் நகை வேணும், எல்லாமே வேண்டுதலாக தான் வைக்கிறான். அதுவும் எவ்வளவுத்தான் தாங்கும்? ஒரு 100 ரூபா உண்டியல்ல போட்டா 1 லட்சம் ரூபா கோரிக்கை வைக்கலாம், இல்ல ஒரு 10 லட்சம் ரூபா கோரிக்கை வைக்கலாம். வைக்கிறது பூரா பெருங்கோரிக்கையா வச்சா எப்படி இருக்கு சார்? நான் ஆண்கள் உழைக்கிறத பத்தி குறை சொல்ல சார். பெண் அதிகபட்சமான பொறுப்பா இருக்கிறோம். நான் ஏந்திரிகளா சொல்றேன், பெண்ணும் ஆமையும் ஒண்ணு. எப்படி சொல்ற? நாங்க கல்யாணம் பண்ணி போகும்போது புருஷனை நெஞ்சில சுமக்கிறோம், உங்க பிள்ளைய வயித்துல சுமக்கிறோம், உங்களுடைய குடும்ப பாரத்தை தலையில சுமக்கிறோம். ஆமை எப்படி பொதி சுமந்துண்டி தன் வாழ்க்கை நகர்த்துகிறதோ அதே மாதிரி ஒவ்வொரு பெண்ணும் ஆமை போல் வாழறா. ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. கேளியா பாயிண்ட்? ஆமையும் பெண்ணும் ஒண்ணு சார். புருஷனை நெஞ்சில சுமக்குறீங்க, எஸ். பிள்ளைய வயித்துல சுமக்குறீங்க, குடும்ப பாரத்தை தலையில சுமக்குறீங்க. ஆமா சார். ஆமை எப்படி ஓட்டுக்குள்ளே தன் குடும்பத்தை சுமந்து செல்கிறதோ அது போல ஒரு பெண்ணும் சுமந்து செல்கிறார். ஆமையும் பெண்ணும் ஒண்ணு சார். மாப்பிள்ள அதான்டா சொல்லியிருக்காங்க, ஆமை பூந்த வீடு விளங்காதுன்னு சார். பெண்ணும் ஊசியும் ஒண்ணு. உண்மைதான். குத்தி காட்டுவாங்க, இல்லன்னா கோர்த்து விட்டுருவாங்க. இதான் நடக்கும் சார். ஒரே ஒரு விஷயம் தான் சார், திட்டவோ தேடவோ ஒரு பெண் இருந்தா மட்டும்தான் சார் ஒரு ஆண் சரியா இருப்பாங்க. உங்க 3 பேரையும் தேடுறதுக்கே ஆள் இல்லைன்னு வச்சுங்க, எப்படி சார் இருப்பீங்க? கண்டிப்பா நாங்க பாட்டுல இருப்போம். ஜாலியா ஜாலியா இருந்தா வாழ்க்கை இல்ல சார். குடும்பத்துக்கே வேலையா இருந்தா தானே சார் வாழ்க்கை. இவ்வளவு பேசுறீங்கல்ல, ஆண்கள் தான் உழைக்கிறேன்னு சொல்றீங்கல்ல சார். சார், ஆண்கள் உழைக்கிறீங்க, ஆனா காலையில உங்க வீட்டுல முதல்ல எழுந்திருக்கிறது யாரு? என் மனைவி. வாசல்ல தண்ணி தெளிக்கிறது யாரு? என் மனைவி. சாப்பாடு சமைக்கிறது யாரு? என் மனைவி. குழந்தைக்கு ஊட்டி விடுறது யாரு? என் மனைவி. உங்க மாமனார் மாமியார பாத்துக்கிறது யாரு? என் மனைவி. நைட்டு சாப்பாடு கொடுக்கிறது யாரு? என் மனைவி. கடைசியா தூங்க போறது யாரு? என் மனைவி. அப்ப ஆண்களுக்கு அங்க என்ன வேலை? அவளை பாத்துக்கிறதா என் வேலை. இதுக்கு தான் நீங்க கை தட்டணும். எல்லா வேலையும் நான் பார்க்க முடியுமா? வீட்டு வேலைய உழைக்கிறேன்ல வெளியில போய். சார், வெளியில போய் நாங்க உங்களுக்கு ஈக்குவலா நாங்களும் தானே சார் உழைக்கிறோம். ஒரே ஒரு விஷயம் தான் சார், 1330 குறளை வள்ளுவனுக்கு புகழ் சேர்த்தது வாசகிங்கிற அவருடைய மனைவி. கரெக்ட் இல்லன்னு சொல்லுங்க? அர்ச்சந்திரன் பொய் பேசலன்னு சொல்லுவாங்க. அர்ச்சந்திரன் பொய் பேசாத காரணம் யார் தெரியுங்களா? துருவி துருவி கேள்வி கேட்காத அவருடைய மனைவி. ஏன் சார் அவ்வளவு தூரம் போய்கிட்டு மிகப்பெரிய மகாராஜனா தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு நகைச்சுவை பட்டிமன்றத்துல கலக்குன்னு கலக்குறீங்கன்னா அதுக்கு காரணம் மனைவிங்கிற ஒரு பெண். இல்லன்னு சொல்லுங்க? உண்மை சார். நான் ஒரு உண்மையை இந்த மேடையில் ஒத்துக்கிறேன். சொல்லுங்க சார். நான் இன்னைக்கு லட்சாதிபதியா இருக்கேன்னா என் மனைவி பொறுப்போடு இருப்பதால் தான் நான் இன்னைக்கு லட்சாதிபதியா சார். உண்மையான ஸ்டேட்மென்ட். இன்னைக்கு எனக்கு 2 வீடு இருக்கு சார். சூப்பர் சார். என் மனைவியால தான் சார். இன்னைக்கு எனக்கு 10 ஏக்கர் சொத்து இருக்கு சார்.
என் மனைவியால் தான் சார். என் மனைவி வர முன்னாடி நாங்கள் கோடீஸ்வர குடும்பம் சார். மொத்தம் 12 வீடு லைன் வீடு இருந்துச்சு சார். 10 வீடு போயிடுச்சு சார். இந்த 2 வீடு வாடகைக்கு இருக்கவன் காலி பண்ண மாட்டான் சார். இபி பில்லு என் பேரில் இருக்குன்னு சொல்லி மாற்ற மாட்டான் சார். மொத்தம் 70 ஏக்கர் சொத்து சார். எங்கள் அப்பா எங்கள் ஊர் நாட்டாம சார். 60 போச்சு சார். 10 தான் சார் இருக்கு. சார் அது விஓ 4 மால் குறிச்சு தர மாட்டார் சார். அதனால அப்படியே இருக்கு சார். சார் எல்லாம் போனாலும் சொத்தா நினைக்கிற உங்க மனைவி உங்க கூட இன்ன வரையும் வாழ்றாங்களே சார். அவங்க இருக்கிறதுனால தான்மா இவ்வளவு போச்சு சார். இவ்வளவு பேசுறீங்களே சார். சிம்பிளா ஒரு கேள்வி கேக்குறேன் சார். உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா சார்? எனக்கு மனைவி வேணும். அப்போ நான் உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா? மஞ்சள் உங்களுக்கு புதுசாவா தர்றாங்க. உட்கார்ற கொங்கு எக்ஸ்போவுக்கு வந்திருக்க எல்லா ஆண்களை பார்த்து கேக்குறேன் சார். மனைவி வேணான்னு சொல்றவங்க யாராவது இருந்தா கை தூக்குங்க சார். தம்பி 2 கை தூக்குனா அது வேற மாதிரி அர்த்தம் தம்பி. யாரா தூக்குறாங்களா சார்? தூக்க மாட்டாங்க. தூக்க முடியாது சார். மனசுக்குள்ள அந்த எண்ணம் ஓடுது, ஆனா தூக்க முடியாது சார். காதலிக்க பெண் வேண்டும், கட்டி இணைக்க பெண் வேண்டும், கல்யாணம் பண்ண பெண் வேண்டும், சோறு போட பெண் வேண்டும், சுகம் கொடுக்க பெண் வேண்டும், குழந்தை பெற்றுத்தர பெண் வேண்டும். பெண் இல்லாம ஒரு ஆணால வாழவே முடியாது. சொந்தங்களை விட்டு சொர்க்கத்தை தருபோல் மனைவி, பந்தங்களை விட்டு பாசத்தை தருபோல் மனைவி, எங்கள் கண்ணீரை அடக்கி உங்கள் கண்ணீரை துடைப்பவள் மனைவி. அந்த மனைவியோட எத்தனை வருஷம் வாழணும் தெரியுங்களா? எத்தனை வருஷம்? 100 ஆண்டு காலம் வாழணும். 100 ஆண்டு காலம் நம்ம புகழ் வாழணும். நிறைவா ஒரு விஷயம் சொல்லி நிறைவு செய்யறேன் சார். 1 கோடி ரூபாய் கார்ல போனாலும் 1 லட்சம் ரூபாய் கார்ல போனாலும் போற ரோடு ஒண்ணுதான், போற கிலோமீட்டரும் ஒண்ணுதான். 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் ரோட்டோர கடையில சாப்பிட்டாலும் வயிறு நெம்பதான் செய்யும், பசி அடங்கதான் செய்யும். 3000 சதுரடி வீட்டுல இருந்தாலும் 300 சதுரடி வீட்டுல இருந்தாலும் தனியா ஆண்களா இருந்து பாருங்க, தனிமை தான். தானா தின்னு வீணா போக முடியாது. ஏரோப்ளைன்ல போகும்போது பிசினஸ் கிளாஸ்ல போனாலும் ஆர்டினரி கிளாஸ்ல போனாலும் இறங்கி வர ஸ்டெப் பண்ணுவா எல்லாருக்கும் ஒண்ணுதான். 1 கிலோ திராட்சை பழம் 80 ரூபாய், உதிர்ந்து போன திராட்சை பழம் 30 ரூபாய். ஆனா கொத்தோட இருக்கும்பொழுது திராட்சை பழத்துக்கு எப்படி தரம் அதிகமோ, ஒவ்வொரு ஆணும் மனைவியோடு குழந்தையோடு கூட்டு குடும்பத்தோடு வாழும் போதுதான் உழைக்கிற ஆண்களுக்கே தரம் அதிகம். நடுவர்களே, ஒரே விஷயம் தான் சார். சுமங்கலியா செத்து போகும் நினைக்கிற ஒரே இனம் மனைவிங்கிற உறவு சார். ஆனா சுமங்கலியா செத்து போகணும் ஆரம்பத்துல நினைப்போம். ஒரு 30 வருஷம் ஒரு ஆணோட வாழ்ந்து ஒரு 3 பிள்ளைய பெத்ததுக்கு அப்புறம் என்ன தெரியுங்களா நினைப்போம்? நம்ம சுமங்கலியா போனதுக்கு அப்புறம் 3 வேளை சாப்பாட்டுக்கு சின்ன மக வீடு, நடுமக வீடு, மூத்த மக வீடுன்னு 3 வேளை சாப்பாட்டுக்கு அவர் லோலோல அலையிறத விட நம்ம இங்க அமங்கலியா இருந்து அவரை காடு சேர்க்க நினைக்கிற ஒரே இனம் மனைவிங்கிற பெண். நடுவர்களே, ஒரே விஷயம் தான் சார். நான் ஸ்ரீமுஷத்துல கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். எங்க வீடு முப்பகும் விளையக்கூடிய மிகப்பெரிய விவசாய குடும்பத்துல மருமகளா இருக்கேன் சார். நான் இறந்ததுக்கு அப்புறம் காட்டுக்கு தூக்கிட்டு போகும்போது எங்க மாமனார் சொத்துல வந்த அந்த பணத்தை வச்சு பட்டு புடவை கட்டி காட்டுக்கு தூக்கிட்டு போக மாட்டாங்க சார். எங்க வீட்டுக்கார் மிகப்பெரிய கரும்பு இன்ஸ்பெக்டர்னு அவருடைய மாச சம்பளத்தை எடுத்து என்னுடைய பணத்துக்கு போட்டு காட்டுக்கு தூக்கிட்டு போக மாட்டாங்க. ஒவ்வொரு பெண்ணும் பிறந்த பிறப்புக்கு எது தெரியுங்களா மகிழ்ச்சி? இறந்ததுக்கு அப்புறம் அப்பா வீட்ல இருந்து எங்க அண்ணன் வீட்ல இருந்து 1 கோடி துணி வரும் சார். அந்த கோடி துணி உங்க கோடி ரூபாவுக்கு போருமான்னு கேக்குறேன் சார். ஒரே ஒரு விஷயம் தான் சார். இந்த பூமியே 3 விஷயத்தை மையம் கொண்டது. ஒண்ணு படைத்தல், காத்தல், அழித்தல். படைத்தல் யாருடைய வேலை? பிரம்மனுடைய வேலை. அதுக்கு என்ன சார் வேணும்? அறிவு வேணும். அறிவு யாருகிட்ட சார் இருக்கு? சரஸ்வதி கிட்ட இருக்கு. அடுத்தது காத்தல் யாருடைய வேலை? திருமாலுடைய வேலை. அதுக்கு என்ன சார் வேணும்? செல்வம் வேணும். யாருகிட்ட சார் இருக்கு? லக்ஷ்மி கிட்ட இருக்கு. அடுத்தது அழித்தல் யாருடைய வேலை? சிவபெருமானுடைய வேலை. அதுக்கு என்ன சார் வேணும்? சக்தி வேணும்.
சக்தி யாருகிட்ட சார் இருக்கு? பராசக்திட்ட இருக்கு. ஆண்டவனே ஒரு குடும்பம் முன்னேற்றத்துக்கு காரணம்னு அகில உலகத்தையும் ஒரு பெண்ணிடம் ஒப்படைக்கும் பொழுது நீங்களும் ஒப்படைச்சிங்கன்னா உங்க குடும்பமும் சந்தோஷமா இருக்கும் சார். வளைந்து கொடுத்தால் தான் வானவில் அழகு, மனைவிக்கு வளைந்து கொடுத்தால் தான் கணவனுக்கே அழகு என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. நேரம் இல்லை, குறிப்பிட்ட டயத்துக்குள்ள முடிக்கணும். ஐயா வேற வந்து மிகப்பெரிய ஜாம்பவான் ஐயா உட்கார்ந்துருக்காங்க. இப்பொழுது ஒரு பாடலை தர வருகிறார் சென்னை ராணிக்குமார் அவர்கள். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சிறகில்லையே பழக வந்தேன், தழுவ வந்தேன், பறவை துணை இல்லையே. எடுத்துச் சொல்ல மனம் இருந்தும் வார்த்தை வரவில்லையே. என்னென்னவோ நினைவிருந்தும் நாளும் விடவில்லையே. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. ஒரு பொழுது மலராக கொடியில் இருந்தேனா, ஒரு தடவை தேன் குடித்து மடியில் விழுந்தேனா. ஒரு பொழுது மலராக கொடியில் விழுந்தேனா, ஒரு தடவை தேன் குடித்து மடியில் விழுந்தேனா. இரவினிலே நிலவினிலே என்னை மறந்தேனா, நிலவை தரும் கனவினிலே கண்ணம் சிவந்தேனா. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் மலையிலே கலந்திட கண்டேனே. முட்டு விரிந்த மலரிலே வண்டு மூழ்கிட கண்டேனே, மூங்கிலிலே காற்று வந்து மோதிட கண்டேனே. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. உண்மையிலே அருமையான பாடல்மா. ஏம்மா நீங்க நல்லா பாடுறீங்க. டூயட் பாட்டு பாடுவீங்களா? ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்களேன். நம்ம ரெண்டு பேரும் ஒரு அரை பாட்டு பாடி பார்ப்போம். தென்றல் உறங்கிய போது பாடலாம் சார். ரைட். அதோட ஒரு அரை பாட்டு பாடிட்டு அவன் மஞ்சள் நான் இறக்கி விட்டுருவோம்.
குமரியே நீயும் வந்த போதிலே ஆசை தீர கொஞ்சிடாமல் இன்பம் மலருமா? நேசமாக பேசிடாமல் மோசம் மலருமா? ஆசை தீர கொஞ்சிடாமல் இன்பம் மலருமா? அன்பை நினைத்தே ஆடும் அமுத நிலவை நாடும் கண்கள் உறங்கிடுமா? காதல் கண்கள் உறங்கிடுமா? காதல் கண்கள் உறங்கிடுமா? ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா? உண்மை காதல் மாறி போகுமா? ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா? ஆகாண்டம் ஆசை நிறைவேறுமா? கடல் அலையை போல ஓய்ந்து போக நேருமா? என் அன்பே சந்தேகம் கொள்ளலாகுமா? கொடி அசைந்தாட பந்தலின்றி போதுமா? அருமை மொழி காதில் அமுதாக பாய்வதால் அகமே மகிழ்வேன் கத்தாலே. அருமை மொழி காதில் அமுதாக பாய்வதால் அகமே மகிழ்வேன் கத்தாலே. உன் அழகின் நீரோடை அதில் நீந்தும் மீனைப் போல் ஆனந்தமானேன் என் கண்ணே. உனது ஆனந்தமே அறியா செல்வமே, ஆருயிரே நான் உனக்கு சொந்தமே. என் ஆருயிரே நான் உனக்கு சொந்தமே. உயிருடல் ஓர் உயிராய் மாறுவோம், சுகமாறாத இன்ப நிலையை தாழுவோம். நாம் ஈருடல் ஓர் உயிராய் வாழுவோம், சுகமாறாத இன்ப உலகை ஆளுவோம். தெப்ப குளத்துக்குள்ளே நாம் மஞ்ச குளிக்கையிலே என்ன பார்த்து சிரிச்ச மச்சான், அவன் பாட்டாலே ரசிச்சான். நீர்வரஞ்சோலையிலே நான் நீந்தி குளிக்கையிலே என்ன பார்த்து சிரிச்ச மச்சான், அவன் பாட்டாலே ரசிச்சான். ஏம்மா, உங்களுக்கு பாட மட்டும்தான் தெரியுமா இல்ல பேசவும் தெரியுமா? நடுவர் அவர்களே பேசுவேன். நடுவர் அவர்களே பேசுவீங்களா? ஆமா. நீங்க பாட ஆரம்பிச்சோன்னதான் விழாக்குழுவுலேருந்து சொன்னாங்க, அந்த அம்மாவுக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுத்து பேசக்கூட சொல்லுங்க சார் அப்படின்னாங்க. நான் அப்படிதான் போன வாரம் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் சார். 1 மணி நேரம் பேசுறது கூட்டிட்டு போனாங்க. 11 மணிக்கு பேசி 12 மணிக்கு முடிச்சிடணும்னாங்க. சரிங்க. நான் பேச ஆரம்பிச்சேன், மணி 12 ஆயிடுச்சு, முடிக்க போறேன். பொண்ணு அப்பா பொண்ணு அம்மா, மாப்பிள்ள அப்பா மாப்பிள்ள அம்மா ஃபர்ஸ்ட் லைன்ல உட்கார்ந்தவங்க. சார் பேசுங்க சார், இன்னும் கொஞ்சம் சார், எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் பேச சொன்னாங்க சார். அவ்வளவு ரசிக்கிறாங்களா அப்படின்னு. இல்ல, சாப்பாடாக லேட் ஆகிட்டு இருக்கு, அதனாலதான் உங்களை பேச சொன்னோம் அப்படின்னாங்க. அது மாதிரிலாம் நான் பேசிட்டு வந்தாள். ஆனா அபு சார் ஆண்களுடைய உழைப்புன்னு பேசினார்லங்க. ஆமா. இந்த மின்சாரம் இல்லைன்னா வீடு மட்டும்தான் இருட்டா இருக்கும். ஓஹோ. குடும்பத்துல எங்க பெண்கள் இல்லைன்னா உங்க வாழ்க்கையே இருட்டா போயிரும், மறந்துட்டு பேசி. அதனாலதான் நாங்க யூபிஎஸ் பேட்டரி வச்சுக்கிறோம், எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்க. ஒரு பெண் பந்தக்கால் போட்டு வந்தாதான் நீங்க எல்லாம் சொந்த கால்ல நிக்க முடியும். அதனாலதான் நாங்க மண்டபத்திலே கல்யாணத்தை முடிச்சிடுறோம். கல்யாணம் முடியாத வரைக்கும் நீங்க எல்லாம் சாதாரண மனுஷன். எங்களை திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க எல்லாம் குடும்பத்துக்கே புருஷன். ஏய், நான் புருஷன், நீ புருஷனா? யார் புருஷன்? பத்தமா அவன் குளிஞ்சியாடும். பதட்டத்துல மனைவியும் பேரை மாத்தி சொல்றான். நடுவர் அவர்களே, பெண் என்றால் அன்புங்க. ஓஹோ. பெண் என்றால் பண்பு. பெண் என்றால் ஒரு தெம்பு. அவளை நம்ப வாழ்க்கையில உருப்பிடுவீங்க. அப்படிதான் நம்பி இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். உண்மையிலுமே ஒரு பெண் என்பவள் மயக்குபவள் கிடையாதுங்க. என்னைக்குமே ஒரு பெண் என்பவள் ஒரு குடும்பத்தையே இயக்குபவள் பெண். எப்படியோ இயங்குனா சரி, நாங்க வேணாம். அப்படிப்பட்ட பெண் வரும் பொழுது வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி இருக்கும்? இரவுக்கும் பகலுக்கு இனி என்ன வேலையா? ஆஹா ஆஹா. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம். இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இருவர்
இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேளை, இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம், உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம். இருவர் என்பது இல்லை, இனி நாம் ஒருவர் என்பது உண்மை. இருவர் என்பது இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. பாதி கண்களை மூடி திறந்தால் பார்ப்பதில் இன்பம், பாதி தூக்கத்தில் கூந்தலை தடவி ரசிப்பதில் இன்பம். பாதி கண்களை மூடி திறந்தால் பார்ப்பதில் இன்பம், பாதி தூக்கத்தில் கூந்தலை தடவி ரசிப்பதில் இன்பம். பாதி பாதியாய் இருவரும் மாறி பழகும் வித்தையே பல்லையில் இன்பம். காலை என்பதே துன்பம், இனிமேல் மாலை ஒன்றுதான் இன்பம். காலை என்பதே துன்பம், இனிமேல் மாலை ஒன்றுதான் இன்பம். இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேளை, இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம், உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம். இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. லேசா ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். ஏம்மா அருமையா பாடுறீங்க. நன்றி நடுவர் அவர்களே. நீங்க இங்க வந்துட்டீங்கல்ல, ஆமா நம்ம எக்ஸ்போ இதுக்கு வந்துட்டீங்கல்ல, சேலம் வந்துட்டீங்கல்ல. ஆமா சார். சேலத்துல தான் மாடர்ன் தியேட்டர்ஸ் இருந்தது தெரியுமா? நீங்க இப்ப 4 படத்துல தானே பாடிருக்கீங்க. ஆமா சார். இங்க வந்துட்டீங்கன்னா 40 படத்துக்கு மேல பாடணும், 100 வயசுக்கு மேல நீங்க வாழணும்னு எங்கள் மக்கள் சார்பா உங்களை வாழ்த்துறமா. நன்றி நடுவர் அவர்களே. நீ எத்தனை வயசு வரை வாழணும் உன் புருஷன்ட்ட கேளுமா. நான் இருக்கும் முறை நீ இருப்பாய் மாப்பிள்ள. எனக்கு அப்புறம் 2 வருஷம் இருந்து கொஞ்சம் பேர் முடிக்க வேண்டியிருக்கு, முடிச்சுட்டு வாடா.